ஒரு கணவன் மனைவி வந்துட்டு அந்யோன்யமா இல்ல, பிரிஞ்சு வெளியில அவர் வந்து இருக்காருன்னு சொல்றீங்க. அதுக்கு முழு காரணம் வந்து நம்ம நேரு தான். அதாவது கன்னிமுலன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தவறு இருந்தா தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்க முடியாது. அவங்க ஒத்துமையாவே இருக்க முடியாது. ஒண்ணாவே இருக்க முடியாது. இப்போ அங்க ஒரு ஒரு திறந்த வெளி வச்சிருப்பாங்க. அந்த மாரி அதாவது ஒரு பால்கனி போட்டுட்ருப்பாங்க. இதையெல்லாம் மூடுனாம உங்களுக்கு மாறிடும். அவருக்கு அங்கருந்து வேலை எனக்கு முடிஞ்சு போச்சு, முடிஞ்சிருச்சு நீ கிளம்புன்னிடுவாங்க அங்க. அந்த நிருதி தான். அது சரியா இருந்துச்சுன்னா, அங்க கரெக்ட்டா அவங்க வந்துட்டு ஒரு அங்க தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த குழந்தை பாக்கியமே அங்க தான் உருவாவுறது. அது கரெக்ட்டா நடக்குங்கம்மா எல்லாமே. இந்த ஓப்பனா இருந்துச்சுன்னா, அந்த வரக்கூடாத காத்து அங்க உள்ள வருது தேவையில்லாம அன்வான்டடா. அதுதான் வந்து எல்லாத்துக்கும் பிரச்சனை குடுக்குது. அந்த அந்யோன்யத்த கணவன் மனைவியோட அந்யோன்யத்தையும் பிரச்சனை குடுக்குது. ஒரு குழந்தை உருவாவறதுக்கு எல்லாமே காரணம் அந்த நிருதி மூலம் தான். அது ஆமா, ஆமா. அதாவது ஆக்சுவலா நம்ம வந்து வடகிழக்க சொன்னா கூட, அதுதான் வருவாய் உள்ள வர்றது. இங்க ஓப்பனா இருந்துச்சுன்னா, இப்படி வெளிய போயிரும்.